தற்போது கரூரில் விஜய்க்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்படுகிறது. நாமக்கலை தொடர்ந்து தற்போது கரூரில் தனது பரப்புரையை பொதுமக்கள் மற்றும் தொண்டர்கள் வெள்ளத்தில் இன்னும் சில நிமிடங்களில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பரப்புரை மேற்கொண்டு சிறப்புரை ஆற்ற இருக்கிறார். மிக முக்கியமான ஒரு கேள்வி தற்போது எழுகிறது. அங்கு தொண்டர்கள் அதீத உற்சாகம் காரணமாக அங்கு மின்சார கம்பிகளில் அவர்கள் அமர்ந்து பார்க்கக்கூடிய மற்றும் மரங்களின் மேல் ஏறி விஜயை காண ஆர்வத்துடன் இருப்பதால் அவர் செல்லும் இடங்களில் தற்போது மின்சாரம் துண்டிக்கப்படுகிறது என்ற குற்றச்சாட்டு ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. இது எந்த அளவுக்கு உண்மை? எதனால் மின்சாரம் துண்டிக்கப்படுகிறது? நமது குமுதம் செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி தரும் உடனடி விரிவான தகவல்களை இப்போது கேள்வி மூலம் கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, விஜய் தற்போது கரூரில் பரப்புரை மேற்கொள்ளும் இடங்களில் அங்கு தொண்டர்களின் பாதுகாப்பு கருதி மின்சாரம் துண்டிக்கப்படுவதாக ஒரு செய்தி வருகிறது. முன்னர் பிரச்சாரத்தின் போதே இதே குற்றச்சாட்டை தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் முன்வைத்திருந்தார். என்ன நடந்தது? தெளிவாக விரிவாக உங்கள் தகவல்கள். நிச்சயமாக கரூர் ஈரோடு சாலையில் உள்ள வேலுசாமிபுரத்தில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் மக்கள் சந்திப்பு பயணம் நிகழ்ச்சி இன்னும் சில நிமிடங்களில் வருகை தர உள்ளதால் அவரை வரவேற்கவும் அவரை முறையாக பார்க்கவும் என்பதற்காக காலை முதலே காத்துக் கொண்டிருந்தனர். சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை உற்சாகமாக சாலைகளில் இருபுறங்களிலும் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் என ஏராளமானோர் அலைக்கடலென திரண்டுள்ளனர். நடிகரும் தமிழக வெற்றி கழக தலைவருமான விஜய் கரூருக்கு முதன்முறையாக வருவதால் பல்லாயிரக்கணக்கான ரசிகர்கள் மற்றும் தொண்டர்கள் அவர் என்ன பேச போகிறார் என்பதற்காக காத்துக் கொண்டிருக்கின்றனர். இதுவரை நடிகராக திரைப்படத்தில் திரையில் பார்த்த விஜயை தற்பொழுது அரசியல் தலைவராக மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியானது நடைபெற உள்ளது. அப்பகுதியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. அவரை காண பிரச்சாரம் மேற்கொள்ளும் இடங்களில், வீடுகளில், மொட்டை மாடிகளில் நின்று வேடிக்கை பார்த்து வருகின்றனர். கட்சி கொடிகளை கையில் ஏந்தியவாறு டிவிகே என ஆரவாரத்துடன் கோஷங்களை எழுப்பி வருகின்றனர். அவருக்கு பூரண கும்ப மரியாதை மற்றும் ஒயிலாட்டம், பறையாட்டம் என்று பல இசைகள் மூலமாக அவரை வரவேற்று வருகின்றனர். மக்கள் வெள்ளத்தில் தமிழக வெற்றி கழக தலைவர் பயணிக்கும் பேருந்தானது ஊர்ந்து செல்கின்றது. மேலும் தமிழக வெற்றி கழக சார்பில் அப்பகுதியில் மின் நிறுத்தம் செய்ய சொல்லி கோரிக்கை வைக்கப்பட்டு விட்டாலும் வேலுசாமிபுர பகுதியில் மரக்கிளைகள் மீதும் மின் கம்பிகள் அப்பகுதியில் செல்வதால் இளைஞர்கள் அங்கு அமர்வதால் அந்த பகுதியில் மின் கம்பிகள் செல்வதாலும் பாதுகாப்பு கருதி மின்துறை அதிகாரிகள் தற்பொழுது மின்சாரத்தை வேலுசாமிபுரம் பகுதியில் மின் நிறுத்தம் செய்துள்ளனர். விஜய் பிரச்சாரம் முடித்து விட்டு செல்லும் வரை அந்த பகுதியில் மின் விநியோகம் இருக்காது என்று அவர்களுடைய மின்சாரத்துறை அதிகாரிகள் தற்பொழுது வாட்ஸ்அப் குழு மூலமாக அதை உறுதிப்படுத்தியுள்ளனர். நாமக்கல் பிரச்சாரத்தை முடித்துவிட்டு சுமார் 3 மணி நேரம் கடந்து இன்னும் சற்று மணி நேரத்தில் அவரது பேச்சை துவங்க உள்ளார். அந்த பேச்சில் திமுக முப்பெரும் விழா குறித்தும், மாவட்டத்தில் நடைபெறும் மணல் கொலை சம்பவங்கள் குறித்தும், கரூரில் ஜவுளி ஏற்றுமதி குறித்தும் விஜய் உரையாற்ற உள்ளார் என கூறப்படுகிறது. மோகன்ராஜ். நன்றி. உங்கள் தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.